இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். கொடையாக தந்திருக்கின்றார், அருளாக தந்திருக்கின்றார், வாழ்க்கைக்கு பரிசாக தந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய மக்கள் உம்மை போற்றுகின்றார்கள், உம்மை புகழ்கின்றார்கள், உமக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். இறை வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவரே தன்னுடைய செவிகளை திறந்து வைத்திருக்கின்றார்கள். தூய ஆவியின் அருளை தந்து இவர்கள் கேட்கின்ற இந்த இறை வார்த்தை இவர்களுடைய இதயத்திலே ஆண்டவரே அது நிலைக்கட்டும். அந்த நிலைப்பதற்கான சக்தி இவர்களுக்கு தாரும். இவர்களுடைய இதயத்திலே உங்களுடைய இறை வார்த்தை ஊன்றும் போது, அது நிலைத்து நிற்கும் போது இவர்களுடைய வாழ்க்கை மாறும். நடந்து செல்லுகின்ற அந்த வழிபாதையில் உங்களுடைய வெளிச்சம் கிடைக்கும். ஒளியுள்ள மக்களாக திகழ்வார்கள். ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை சீராக்கின் ஞானம் 27ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. இறை பற்றுள்ளவர்களோடு, உனக்கு தெரிந்தவரை கட்டளைகளை கடைபிடிப்பவர்களோடு, ஒத்த கருத்து உடையவர்களோடு, நீ தவறும் போது உன்னுடன் சேர்ந்து வருபவர்களோடு எப்பொழுதும் இணைந்திரு. பாருங்க, மிகவும் அருமையான இறை வார்த்தை. நீ யாரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை சீராக்கின் ஞானம் நமக்கு கற்றுத் தருகின்றது. யாரோடு இணைந்திருக்க வேண்டும்? முதலில் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். கடவுளோடு இணைந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு இறை பற்றுள்ளவர்களோடு, கடவுளோடு அன்பு செலுத்துபவர்களோடு, கடவுளின் உறவில் நிலைத்திருப்பவர்களோடு இணைந்திருக்க வேண்டும். பின்பு கடவுளின் கட்டளைகளை தினமும் கடைபிடிப்பவர்கள், அந்த கட்டளையின்படி வாழ்பவர்கள், அந்த கட்டளைக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மகிழ்ச்சியிலும் மனநிறைவிலும் தூய்மையிலும் ஒழுங்குகின்றவர்களோடு இணைந்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரே கருத்து கொண்டவர்களோடு இணைந்திருக்க வேண்டும். நேரத்திற்கு நேரம் ஒவ்வொன்றை பேசி வாக்கு ஒன்று செயல் ஒன்று இருப்பவர்களோடு கண்டிப்பாக இணைந்திருக்க வேண்டாம். மாறாக ஒத்த கருத்து, எதை பேசுகின்றார்களோ அதை செய்வார்கள், எதை செய்கின்றார்களோ அவற்றை பேசுவார்கள். அவர்கள்தான் நாணயமான மக்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டார்கள். நாவில் ஒன்று பேசிக்கொண்டு செயலில் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட மக்கள் தான் ஒத்த கருத்துடைய மக்கள். அவர்களோடு இணைந்திருக்க வேண்டும். நீ தவறும் போது உன்னை தூக்கி நல்வழிக்கு கொண்டு வருகின்றவர்கள், நீ வீழும் போது உன்னுடன் சேர்ந்து வருபவர்கள், உன்னை விட்டு விட்டு அகலாதவர்களோடு நீ இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, அப்படிப்பட்டவர்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களோடு நாம் இணைந்திருக்கும் போது அவர்களுடைய கடவுள் நம்பிக்கையும் நம்மை பற்றி கொள்ளும். அவர்கள் நம்மோடு சேர்ந்திருப்பார்கள், நாமும் அவரோடு சேர்ந்திருப்போம். இறை நம்பிக்கையில் வளர்வோம். இந்த இறை வார்த்தை இன்று நமக்கு கிடைக்கட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.